இந்த கூட்டத்துல விஜய் வந்த பிறகு விளக்கை அணைச்சாங்க, செருப்பு தூக்கி எரிஞ்சாங்க, கள்ள தூக்கி எரிஞ்சாங்க, அதன கூட்டத்துக்குள்ள ரவுடிகள் பூந்துட்டாங்க, கூட்டத்துக்குள்ள 100 பேர் சேர்ந்து வெட்டுனாங்க. இதுனா தெலுங்கு படமாடா? கூட்டத்துல வந்து கட்டை தூக்கி அடிக்கிறது, கூட்டத்துல வந்து அருவாளை வெட்டுறது, கூட்டத்துல கண்ணீர் புகை குண்ட போடுறது, கூட்டத்துல வந்து பொண்ணை பிடிச்சு கையை பிடிச்சு இழுக்கிறது, கூட்டத்துக்குள்ள வந்து ஒரு 2 பேரை வந்து ஒளிக ஒளிகன்னு கத்துனோடனே அவனை கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு 2 பேரை அடிச்ச உடனே கலவரமா மாறுது. இது முதல்வன் படமா? இது வந்து கோ படமா? படமா பார்த்து பார்த்து மண்டம் படத்தை ஏத்திச்ச பரதேசிகள் படத்துல நடக்கிற மாதிரியே நிஜத்துல நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கான். நிஜத்துல அப்படி ஒரு சம்பவத்தை ஒரு கட்சி போய் பண்ணிச்சு அப்படின்னா 63 ட்ரோன் கேமரா இருக்கு. ஒரு மிகப்பெரிய அளவுல அது கேள்விக்குறியா மாறும். இன்னைக்கு 100 விழுக்காடு சர்வேலன்ஸ்ல எல்லாரும் இருக்கிறாங்க. எப்படி அதை செய்ய முடியும் அப்படிங்கிற அடிப்படை புரிதல், அடிப்படை அறிவு இல்லாம சதி கோட்பாடு. 100 பேர் அடிச்சாங்க, 100 பேரை வெட்டுனாங்க. அரசு மருத்துவமனைக்கு நானும் சீமானோட போயிருந்தோமே, 50 பேர் படுத்துக்கிட்டாங்களே, அந்த வெட்டின யாருமே வெட்டு திரும்ப இல்லையே. 100 பேரை வெட்டினாங்கல்ல, அந்த 100 வெட்டப்பட்ட 100 பேரை எங்க? 1000 பேர் புகுந்தான்னு ஒரு வழக்கறிஞர் பேசுறான். அப்ப அந்த 1000 பேர் புகுந்தவன் 1000 பேர் அடிச்சிருப்பான்ல. யாருக்குமே வெளிக்காயம் இல்ல, இறந்து போனவங்களுக்கும் வெளிக்காயம் இல்ல, அடிபட்டு கிடப்பவங்களுக்கும் வெளிக்காயம் இல்ல. சின்ன சின்ன காயங்கள் மட்டும் இருக்கு. கை எலும்பு உடைஞ்சிருக்கு, சதை பிடிப்பு ஏற்பட்டிருக்கு, காலில் ஒரு அம்மா சொல்றாங்க நான் குப்புற விழுந்துட்டேன், என் மேல 4-5 பேர் ஏறி நின்னாங்கன்றாங்க. அந்த 1.5 வயது குழந்தை இருக்க பாருங்க, அந்த குழந்தையை தவற விட்டு அந்த அத்தை சொல்லுது, கீழே குழந்தை விழுந்துருச்சா, அந்த குழந்தையோட நெஞ்சு மேல 7 பேர் ஏறி மிதிச்சிருக்கான். கண்ணுக்கு முன்னாடி பார்த்திருக்கு, அந்த குழந்தையினுடைய தாடை உடைஞ்சு கண்ணு முழி பிதுங்கி வெளியே வந்திருக்கு. இதுவாடா சதி கோட்பாடு?